இல்லை, நல்லா இருக்கீங்களா? மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. சரி, அருள் நிறைந்த மரியே வாழ்க அதனுடைய முதல் பகுதியை நான் பாடுறேன், ரெண்டாவது பகுதி நீங்கள் பாடுங்க, சரியா? அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் பேறு பெற்றாய் நீ. உம்முடைய திருவயிற்றின் கனியுமான இயேசுவும் ஆசீரருள பெற்றவர். சூப்பர், அருமை. எல்லாரும் ரொம்ப உற்சாகமா இருக்கிறீங்க. யார் கையிலெல்லாம் ஜெபமாலை இருக்கு? நல்ல உயரமா தூக்குங்க. ஜெபமாலை என் பையில இருக்கு. கழுத்தில் போட்டிருக்கலாம். வெரி குட். சிலர் அவங்க கழுத்தில் மட்டும்லாம் ஆட்டுக்கு கழுத்தில் போட்டிருக்காங்க. வீட்டில் பைக்கில் கரெக்டாக அந்த திருக்கிற இடத்துல போட்டிருக்காங்க. அடுத்து காரில் போட்டிருக்காங்க. இப்போ இந்த ஜெபமாலையை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் எவ்வாறு பயன்படுத்துவது? இந்த ஜெபமாலை ஜெபித்தால் என்ன நடக்கின்றது? அதுதான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கவிருக்கு. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 19-20 வசனம். இதை எல்லாரும் பாராமே சொல்லலாம். என் கூட சேர்ந்தே சொல்லுங்க. எங்கே இருவர் மூவர், அவ்வளவுதான். எங்கே இருவர் மூவர் எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். நம்ம இதில் ஒரு 600 பேர் இருப்போமா? ஒரு 500லேருந்து 600 பேர் அப்படின்னா இங்கே நம்ம கூட என்ன ஒரு ஆள் இருக்கிறார்? யாரு? ஆண்டவர் இருக்கின்றார். அப்போ 500 கூட்டல் 1 501. இது ஒரு கணக்கு. பைபிளில் நமக்கு சொல்லப்படுகின்ற ஒரு கணக்கு. 2 பேர் ஒரு வீட்டில் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும், ஒரு கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா அங்கே 3வது ஆள் ஏற்கனவே அங்கே பிரசனமாயாச்சு. அப்போ இன்னைக்கு இவ்வளோ பேர் ஆர்வத்தோடு வந்திருக்கணும். நம்ம மத்தியில் இன்னொரு ஆள் ஏற்கனவே பிரசனமாயாச்சு. அது இந்த ஜெபத்தினுடைய வல்லமை. இது என்ன செய்யும் அப்படின்னா, திருப்பாடல்கள் 133, அது ஆரோனின் தலையிலே ஊற்றப்பட்ட நறுமண தைலம் அப்படியே தாடி வழியே வழிந்து அங்கியின் நினைத்து அப்படி இந்த உலகத்திற்கு கடந்து செல்வதாக இருக்கும். நீங்கள் ஜெபிக்கின்ற ஜெபமாலை, இல்லை என்றால் நான் ஜெபிக்கின்ற ஜெபமாலை என் வழியாக ஆண்டவருடைய அருளை இந்த உலகத்திற்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அதுதான் ஜெபமாலை ஜெபிப்பதனுடைய பயனாக இருக்கின்றது. இந்த பயனை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வாறு ஜெபிக்கலாம்? நான் 2 வழிகளை பின்பற்றி வருகின்றேன். தந்தை சர்ச்சில் அவரும் அதில் உண்டு. அதாவது நாங்கள் ஒரு 10 அருட்தந்தையர்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் ஒரு ஜெபமாலை, ஒரு மணி, சரியா? அப்போ நாங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் ஒரு 10 மணியை சொல்லிக்கொண்டே இருக்கோம். ஒரு மணி சொல்றது கஷ்டமா? ஒரு மணி சொல்றது கஷ்டமா? இல்லை. அடுத்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளுக்கு ஒரு 10 மணி, ஒரு 10 மணி சொல்றது கஷ்டமா? இல்லை. நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கின்ற போது அழகாக செய்யலாம். ஆனால் முழு மனதோடு செய்ய வேண்டும். அடுத்து இன்னொன்று, உலகம் முழுவதும் ஒரு செயின், ஒரு சங்கிலி போல உலகத்தில் எங்கோ இருக்கின்றவர்கள் ஒரு கருத்திற்காக ஜெபிப்பார்கள். நானும் அதில் இணைந்திருக்கிறேன். இவ்வாறு தனியாக ஆளுக்கு 1 மணி சொல்லலாம், ஒரு 10 மணி சொல்லலாம். இல்லை என்றால் ஒரு ஜெபமாலை அகில உலகத்தோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். எனக்கு தினமும் ஒரு ஐயா மெசேஜ் அனுப்புவாங்க. இரவு 11:30 6 ரோசரிஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்ட்டு. ஒரு நாளைக்கு 6 ஜெபமாலை. ஐயோ ஃபாதர், எங்களுக்கு ஒரு ஜெபமாலை சொல்றதுக்கே நேரம் கிடைக்கலையே. எப்படி சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது? எங்கள் ஊர் உபதேசியார் இப்பவும் இருக்கிறாங்க. அங்கே என்ன செய்வாங்க அப்படின்னா, அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே அப்படின்ட்டு போய் அந்த மெழுகுத்திரி பற்ற வச்சிருவாங்க. அதுக்கடுத்து இப்படியே ஒரு ரவுண்டு வந்து, பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே, இங்கே எவனா பேசியிருந்த மண்டையில் ஒரு கொட்டு, சரியா அப்படின்ட்டு அவங்க சுற்றி வர்றதுக்குள்ள ஒரு ஜெபமாலை முடிஞ்சிடும். அப்படி சொல்லலாமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கைக்கு அது எவ்வாறு உதவி செய்கின்ற விதத்தில் நாம் செய்யலாம் அப்படின்னா,
4 மறை உண்மைகள் இருக்கின்றது. மகிழ்ச்சி மறை உண்மை, அடுத்து மகிமை நிறை மறை உண்மை, அடுத்து துயர் நிறை மறை உண்மை, அடுத்து ஒளி நிறை மறை உண்மை. இந்த 4 மறை உண்மைகளை நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்து எவ்வாறு ஜெபிப்பது? உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைக்கு நான் இந்த இடத்துல வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், அட்மிஷன் கிடைச்சிட்டா, மகிழ்ச்சி நிறை சொல்லுங்க. இவ்வாறு உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் என்னென்ன மறையுண்மையை ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் அதனை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் ஒரு புது குழந்தை பிறந்திருக்கிறது, அது எந்த மறையுண்மை சொல்லணும்? மகிழ்ச்சி நிறை மறையுண்மை. அடுத்து வேலை கிடைத்திருக்கிறது, தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், அப்படி என்றால் மகிழ்ச்சி நிறை மறையுண்மை சொல்லுங்க. அப்படியே கொஞ்சம் திருவருட்சாதனத்திற்கு போவோம். ஏக்கா நீங்களே சொல்லுங்கக்கா, நீங்க ஞானஸ்நானம் பெற்ற தேதி என்னக்கா? இப்படி ஒரு கேள்வி கேட்டால் நான் என்ன செய்ய ஃபாதர்? ஏக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற தேதி. மகிழ்ச்சி நிறை மறையுண்மையில் நம்முடைய ஞானஸ்நானத்தை நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவில் கொள்ள வேண்டும். உங்களுடைய வீட்டில் ஒரு பிள்ளை திருமுழுக்கு பெறுகின்றது என்றால் அன்று நீங்கள் மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுங்கள். உங்கள் பிறந்தநாள் என்னைக்கா? அது நல்ல ஞாபகம் இருக்கும். பிறந்தநாள் ஞாபகம் இருக்கு ஃபாதர், ஆனால் ஞானஸ்நானம் கொஞ்சம் ஞாபகம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய திருமுழுக்கு நாளை நினைவு கொள்ளுங்கள். அந்த நாட்களில் நீங்கள் திருவருட்சாதனம் பெறுகின்ற அந்த நாட்களில் நீங்கள் மகிழ்ச்சி நிறை மறை உண்மையை நீங்கள் சேர்ந்து ஜெபியுங்கள். அதில் ஒரு நாளும் நீங்கள் தனித்து நிற்காதீர்கள். சரி, என் வீட்டில் உள்ள பிள்ளை வரல, அதனால் நான் மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன், அப்படி செய்யாதீர்கள். கண்டிப்பாக அந்த பதில் சொல்வதற்கு, புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளா எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும் என்று பதில் சொல்வதற்கு நீங்கள் உங்களுடைய பிள்ளை ஒருவரை அழைத்து கொள்ளுங்கள். அது அங்கே என்ன ஆகுது? தொடக்கத்தில் நான் சொல்லி தொடங்கினேன், எங்கே 2 3 எனது பெயரால் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன். அதில் இயல்பாகவே ஆண்டவர் வந்து விடுகின்றார். அடுத்து 2வது மகிமை நிறை பேருமை என்னைக்கெல்லாம் ஜெபிக்கலாம் அப்படின்னா, எல்லா புனித நாட்களிலும், ஞாயிற்றுக்கிழமைகளிலும், கடன் திருநாட்களிலும், முழு பூசை காண்பது அப்படின்னு வச்சிருக்கோம்ல, எல்லா கடன் திருநாட்களிலும் நீங்கள் உங்களுடைய வீட்டிலே மகிமை நிறை மறையுண்மையை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய பங்கு தந்தையினுடைய குறிப்பிட்ட நாளில் நீங்கள் உங்களுடைய பங்கு தந்தை நினைத்து மகிமை நிறை மறையுண்மையை ஒப்புக்கொடுங்கள். எல்லா புனித நாட்களிலும், கிறிஸ்து பிறப்பு, உயிர்ப்பு, இந்த நாட்களில் நீங்கள் குடும்பமாக இணைந்து மகிமை நிறை மறையுண்மையை ஒப்புக்கொடுங்கள். வாழ்க்கையில் யாருக்கு துன்பம் இல்லை? ஃபாதர் எப்படி நல்லா வெள்ளை அங்கி போட்டால் என்ன கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபாதர்ஸ்க்கு துன்பம் இருக்குமா? ஃபாதர்ஸ்க்கு துன்பம் இருக்குமா? கஷ்டம் இருக்குமா? சரி, பரவாயில்லையே. அப்போ நீங்கள் துயர்நிறை பேருண்மை கண்டிப்பாக சொல்லுங்க. என்னைக்கலாம் ஒரு கடன் கஷ்டம் அப்படின்னோடனே பக்கத்து வீட்டுக்காரனை தான் தேடி போகிறோம். அதை விட நீங்கள் ஆண்டவரிடம் வாருங்கள். துயர்நிறை மறையுண்மையை நீங்கள் சொல்லுங்கள். அது என்ன செய்யும் அப்படின்னா, இதுவும் கடந்து போகும். ஏனென்றால் இயேசு தன்னுடைய துன்பங்கள் பாடுகள் வழியே அவர் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்தார் என்பதை நமக்கு துயர்நிறை மறையுண்மை நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கும். இதுவும் கடந்து போகும் என்பதை அது சொல்லித்தரும். நோயில் பூசல் அது எப்போ கொடுக்கணும்? எப்பொழுதெல்லாம் ஒருவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றார்களோ கொடுக்கணும். நிறைய பேருக்கு இப்போ டவுட் வரும், நோயில் பூசல் சாவும் போதெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. சரியா? நீங்கள் எப்போ கரெக்டாக ஃபாதரை கூடுவோம் அப்படின்னா, கரெக்டாக எல்லாம் முடிஞ்சு ஆஸ்பத்திரியில் கைவிட்டு இனிமே இவர் பிழைக்க வாய்ப்பே இல்லை, போடுறா ஃபாதரை கூப்பிடு அப்படின்ட்டு. தண்ணி இறங்காது, சாப்பாடு இறங்காது, ஃபாதரை கூப்பிடுங்க. ஃபாதர் வந்து நல்ல பக்தி, ஆண்டவரை இந்த நோயிற்றவரை, யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், உங்களில் யாரேனும் நோயிற்றிருந்தால் அவர்கள் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும், அவர்கள் ஆண்டவர் பேரால் அவர் மீது எண்ணெய் பூசி அவருக்கு இறைவேண்டல் செய்வார்கள், விசுவாசம் உள்ள ஜெபம் நோயிற்றவரை குணமாக்கும் அப்படின்னு சொல்லி பக்தியோடு ஜெபிச்சுட்டு போய் பங்களா கதவு திறக்கையும், ஃபாதர் ஆல் அவுட்டு, பூசை எப்போ வைக்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் நீங்கள் ஃபாதரை கடைசியாக கூப்பிட்டு விட்டு ஃபாதர் மேலே பழி, என்ன அவர் இந்த ஃபாதர் நல்ல இவர் ஜெபம் சொன்னால் சீக்கிரம் ஆளை க்ளோஸ் பண்ணிடுவார் அப்படின்ட்டு. அதுக்காக கிடையாது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் நோயில் பூசல் திருவருட்சாதனம் கொடுக்கலாம். அது மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் கடனிலை இல்லை என்றால் ஒரு குடும்பத்தில் பிளவு வருகின்ற ஒரு தருணம், எல்லாம் நிறையா
சிக்கல், சண்டை சச்சரவுகள் இருக்கிறது. நீங்கள் இந்த துயர் நிறை மறையுண்மையை ஒப்புக்கொடுங்கள். அதிலிருந்து அதுவும் கடந்து போகும் என்ற நிலையை கடவுள் உங்களுக்கு தருவார். கடைசியாக ஒளி நிறை மறையுண்மை. உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா திருவருட்சாதனங்கள் பெறுகின்ற போதும் நீங்கள் இதனை ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் புது நன்மை பெற்ற நாள் என்னைக்குமா? டிசம்பர் 3. நானும் டிசம்பர் 3 தான். சரியா? சௌரியார் இருக்கிற ஊரில் எல்லாம் டிசம்பர் 3. அடுத்து அங்கே பின்னாடி இருக்கிற ஆண்கள் யாராவது நீங்கள் திருமணம் முடித்த நாள், ஐயா நீங்கள் சொல்லுங்கள், கை கட்டிட்டு இருக்கீங்களே சொல்லுங்கள். எல்லா வருஷமும் அந்த நாளை நினச்சி அன்றைய நாள் ஒளி நிறை மறையுண்மை ஒப்புக்கொடுங்கள். சரியா? அன்றைய நாள் என்று திருமணம் ஒவ்வொரு ஆண்டு அந்த நாள் வரலாம். அன்றைய நாளில் நீங்கள் குடும்பமாக அமர்ந்து நீங்கள் ஒளி நிறை மறையுண்மையை ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய குடும்பம் ஆசி வரும். இந்த ஜெபமாலையால் ஆசி வரும். எதற்காக ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருக்கணும்? இந்த திரும்ப திரும்ப சொல்வதால என்ன நடக்கின்றது? அதான் ஆங்கிலத்தில் ஒரு இது வார்த்தை, வாட்ச் யுவர் தாட்ஸ் தே பிகம் வேர்ட்ஸ். உங்களுடைய சிந்தனைகளை நீங்கள் உற்று கவனியுங்கள், அதுதான் உங்களுடைய வார்த்தையாக வரும். உங்களுடைய வார்த்தையை நீங்கள் உற்று கவனியுங்கள், அது உங்களுடைய செயல்பாடாக வரும். உங்களுடைய செயல்பாட்டை நீங்கள் உற்று கவனியுங்கள், அது உங்களுடைய பழக்க வழக்கமாக வரும். உங்களுடைய பழக்க வழக்கத்தை உற்று கவனியுங்கள், அது உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய குணாதிசயமாக வரும். உங்களுடைய குணாதிசயத்தை நீங்கள் உற்று கவனியுங்கள், அது உங்களுடைய வாழ்க்கையாக மாறும். அப்போ நீங்கள் உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய சொல், உங்களுடைய செயல் எல்லாமே ஒருமனப்பட்டு இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற போது உங்களுடைய வாழ்க்கையாக அது மாறுகின்றது. அதுதான் இந்த ஜெபமாலை நமக்கு, நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய குடும்பத்திற்கு கற்றுத்தருகின்ற பாடம். போர்த்துக்கல் நாட்டை மரியின் நிலம் என்று அழைப்பார்கள். என்ன காரணம் அப்படின்னா, அன்னை மரியாள் காட்சி கொடுத்தது. போர்த்துக்கல்ல காட்சி கொடுத்த அன்னை மரியா பேர் என்னது? பாத்திமா மாதா. அதை மரியின் நிலம் என்று அழைப்பார்கள். ஏன் அப்படின்னா, அங்கே யார்ட்டையாவது போய் இங்கேருந்து கள்ளிக்குளம் போகிறதுக்கு எவ்வளோ தூரம் அப்படின்னு கேட்டால் நம்ம 2 கிலோமீட்டர் இல்லைன்னா 3 கிலோமீட்டர் சொல்லுவோம்லாம். அவர்கள் சொல்வார்களாம், இங்கிருந்து 3 ஜெபமாலை சொல்வதற்குள் கள்ளிக்குளத்தை சென்றடையலாம் என்று. அந்த அளவிற்கு அன்னையின் மீது அவர்கள் பக்தி கொண்ட ஒரு நாடு. மாலை 6 மணிக்கு எல்லா வீட்டில் உள்ள கதவுகளும் திறந்திருக்கும். அங்கே ஒரு பெண் மாலை 6 மணி அப்படின்னு தட்டிக்கொண்டே செல்வார்களாம். எல்லா வீட்டு கதவுகளும் திறந்திருக்கும். ஒரு வீட்டில் அருள் நிறைந்த மரியை வாழ்க, அந்த ஜெபத்தினுடைய முதல் பகுதியை சொல்வார்கள், அடுத்த வீட்டில் அடுத்த பகுதி. இவ்வாறு அவர்கள் அந்த ஊரை ஒருங்கிணைப்பதற்கு இந்த ஜெபமாலை உதவியது என்று சொல்லுகின்றார்கள். அதனால தான் போர்த்துக்கல் நாட்டை மரியின் நிலம் என்று அழைக்கின்றார்கள். இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற குடும்பங்கள் நிச்சயமாக இணைந்து வாழும், கூடி வாழும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஜெபமாலை நம்முடைய வாழ்விற்கான நிறைய புண்ணியங்களை கற்றுத்தருகின்றது. மகிழ்ச்சி நிறை மறையுண்மையை ஜெபிக்கின்ற போது இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அன்னையினுடைய தாழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்கின்றோம். இன்றைய நாளில் நம்முடைய பிள்ளைகளுக்கு குறைவாக இருக்கின்றது. வாழ்க்கையை சரிவர வாழ்வதற்கான புண்ணியங்களை அவர்கள் உணர்ந்து கொள்வது கிடையாது, கற்றுக்கொள்வது கிடையாது. அதை நீங்கள் இந்த ஜெபமாலையின் மூலமாக கற்றுக்கொடுங்கள். அன்னையின் ஜெபமாலை லெப்பந்த போரில் கிறிஸ்தவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது போல வெற்றியின் நாளாக அமையும் என்று வாழ்த்துகிறேன். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.